வணக்கம். இன்றைக்கி நான் வந்து பழைய சீடியில் இந்த மாதிரி பழைய சீடி எடுத்து அதில் வந்து பெயிண்ட்டு நம்ம வந்து அக்ரலிக் பெயிண்ட்டை ப்ரௌனு ஆர் பிளாக் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து சீடியில் ஒரு டாட் மண்டலா பண்ண போகிறேன். இந்த டாட் மண்டலா வந்து நீங்கள் வந்து கீழே ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கலாம். அந்த பழைய மூடி இதெல்லாம் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டா நம்ம ஒரு விளக்கு வைக்கும்போது அதில் எண்ணெய் ஆகாமல் வச்சுக்கலாம். இல்லையா நம்ம கோஸ்டராக டேபிள் மேலே வைக்கலாம். அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ இந்த ஒயிட் டாட்டை முடிச்சிட்டோம். இந்த ஒயிட் டாட்டை முடித்தோடனே இப்போ வந்து இந்த ஆரஞ்சோ எல்லோவும் கலந்த கலர் கொஞ்சம் லைட் ஆரஞ்சாக இருக்கும், இல்லை மஸ்டர்ட் கலர், அதில் வந்து இப்போ நம்ம நடுவில் சேர்த்த மாதிரி வைக்கிறோம். இதை நம்ம பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ ஆரஞ்சில் டாட் வச்சுருக்கோம், அதுலேயும் திருப்பி வந்து சின்னதாக அந்த ஒயிட்டில் திருப்பி சின்ன டாட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த சைஸில் திருப்பி ஆரஞ்சு கலரை சென்டரில் வைக்கிறோம். ஃபுல்லாக ஒரு சர்க்கிள். இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் சர்க்கிள் வந்துடுச்சு. இப்போ திருப்பி அதே மாதிரி ஒயிட்டில் 2 டாட்டு வைக்கணும் சுற்றி. எல்லாத்துக்கும் இந்த பிங்க் இது யூஸ் பண்ணுவோம். இதை முடிச்சுட்டு இதை காட்டுறேன். இப்போ பிங்க் கலர் எடுத்து அதில் வந்து சின்னதாக அதே மாதிரி அந்த சர்க்கிள் வைக்க போகிறோம். முதல்ல இந்த கிரிட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சுற்றி வைக்கணும். ஒன்று 2 ஒட்டிட்டா பாதர் பண்ணாங்க, கவலைப்படுவாங்க. அது அப்புறமா வந்து பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் இப்போ பிங்க்கு வச்சாச்சு, மிக்க வச்சுட்டு இப்போ இந்த ஆரஞ்சு லைட்டு ஃபேண்டா ஆரஞ்சில் இப்போ டாட் வைக்கணும். இதை முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த பர்பிள் இதில் வந்து பெரிய டாட் வைக்கணும். இப்போ வந்து அந்த 4 லைனும் முடிச்சிட்டோம். 4 லைனும் முடிச்சிட்டோம். அந்த இதில் இப்போ வந்து ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி போடுறோம். பிங்க்கில் ஒன்று காட்டுறேன். இங்கே ஒரு டாட் வச்சுட்டு அப்படியே ஏற்றணும். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் இதில் இந்த பக்கம் வச்சு
இதில் கொஞ்சம் கிட்ட வந்திருக்கிறதுனால சின்ன பட்டெலாம் போடுறேன். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். இந்த 4 லைனும் டாட் வச்சு முடிச்சாச்சு. இதுவும் மறந்தாச்சு. இப்போ அது சென்டரில் வந்து நம்ம டாட் வைக்கணும். அதுக்கு லெமன் எல்லோ எடுத்துருக்கேன். இது மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த சுற்றி வர்றதுக்கு வந்து இந்த இடம் விட்டுட்டு இங்கேருந்து இப்படியே அது ஃபுல்லாக சுற்றி ஆரஞ்சில் வைக்கணும். அடுத்த லைன் என்ன வைக்கணும்? இது நார்மல் ஆரஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒயிட்டை வந்து இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கம்ப்ளீட்டடு பார்க்குறீங்க. இதில் வந்து நம்ம இது நல்லா காயட்டோன்னு அதுக்கப்புறம் நம்ம போன கிளாஸில் காமிச்சோம் இல்லையா, அந்த வார்னிஷை வந்து நம்ம மொல்லமாக லைட்டாக ஒரு கோட்டு கொடுத்தோம்னா ஒரு நாள் பொறுத்து கொடுத்தோம்னா நல்லா ஒரு ஷைன் வரும். அது எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு இப்போ இது ஃபினிஷ்டு ஒன்று. இதுக்கு முன்னே நான் பண்ணதெல்லாம் காட்டுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து கோல்டும் ஒயிட்டும் போட்டிருக்கேன். இது வந்து சின்ன சின்னதாக சிம்பிளாக வந்து உங்களுக்கு வந்து நான் ஃபோட்டோ போட்டு அனுப்புகிறேன். இதில் வந்து இந்த சின்ன சின்னதாக வச்சு நம்ம வந்து ஸ்மால் டாட்டும் அப்புறமா ஒரு கர்வும் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டு மாதிரி பண்ணுறதுக்கு பின்னாலே ஏதாவது ஒரு மூடி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம வந்து இந்த சென்டருக்கு ஒரு பேப்பர் போட்டு கீழே ஒட்டிட்டு அந்த கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபெவிகால் போட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டோம்னா நம்ம வந்து இப்படி கீழே வைக்கும்போது இப்படி ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். இது மேலே நம்ம விளக்கு வைக்கலாம், இல்லை வேறு எதுனா வச்சுக்கலாம் கோஸ்டர்ஸாக. இன்னொன்று வந்து வார்லியில் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வார்லி பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மண்டலா டிசைனும் பண்ணியிருக்கேன். அப்போ வார்லி பண்ணும்போது மோஸ்ட்லி ஒயிட்டாக இல்லை பிளாக்கில் தான் ஒயிட் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி இண்டியன் ரெட்டில் பண்ணி அதில் ஒயிட் பண்ணணும். வேறு எந்த கலரும் வார்லிக்கு யூஸ் பண்ணக்கூடாது. மண்டலாக்கு எல்லா கலர்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதுவும் பிளாக் வரும், பிளெயின் ஒயிட்டில் பண்ணியிருக்கேன். இதுக்கும் நான் அந்த கேப் வச்சுருக்கேன். இது இங்கே வேணும்னா 4 பக்கம் கூட வைக்கலாம். என்கிட்ட இருந்ததுனால 1 வச்சுருக்கேன், இல்லைனா 5 இன்னொரு 4 வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் ஹெவியாக ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான் இந்த டாட் வச்சு இது பண்ணியிருக்கேன். அப்புறம் பென்னு ஒயிட் பென் இருக்குங்க இல்லையா, அதுலேயும் நம்ம வந்து வரையலாம். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு வார்லி டிசைனுக்கு பிளாக்கில் ஒயிட் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு சின்ன டிசைன் எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி கையில் வரைஞ்சோம்னா இது கொஞ்சம் சீக்கிரம் ஆகும். பெயிண்ட் ஆடுறதுக்கு டைம் இருக்காது, அதனால் சீக்கிரம் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் பீப்புளுக்கு. அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.